ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் சூப்பர் கீவேர்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சூப்பர் கீவேர்ட்னா என்ன? லாஸ்ட் வீடியோவில் பேஸ் கிளாஸ் டிரைவ் கிளாஸ்னு சொல்லிட்டு 2 விஷயம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் அந்த இடத்துல பேஸ் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தடை வந்து டிரைவ் கிளாஸில் சூப்பர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது பேர் தான் சூப்பர் கீவேர்டு. இது எப்படிங்கிற சின்ன சின்ன எக்ஸாம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 2 கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துறேன், மெத்தட் நேம் கொடுத்துறேன். அதுக்குள்ளே வந்து செல்ஃப் கொடுத்துக்கிட்டு print college name is VIT அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நேம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுத்துக்கிறேன். லைக் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி நேம் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். அதனால் வந்து இங்கே நேம் கொடுத்துக்கிறேன். இப்போது print of formatted string of student name is name அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கால் பண்ணணும். அதுக்காக S1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் காலேஜ் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ அது கால் பண்ணுறதுக்காக S1 டாட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் நேம் கொடுத்தேன்னா எனக்கு அதுக்குள்ளே என்ன பிரிண்ட் ஆகிருக்கோ அது வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா காலேஜ் நேம் இஸ் VIT அப்படின்னு வந்துடுச்சு. இப்போது நான் இன்னொரு கிளாஸை ரன் பண்ணணுன்னா அதுக்காக திரும்பி நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது S1 டாட் ஸ்டூடெண்ட் அதுக்குள்ள நேம் என்ன கொடுத்துருக்கேன், மெத்தட் நேம் நேம் கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே வந்து என் நேம் கொடுத்துக்கிறேன், ஹர்ஷா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணேன்னா காலேஜ் நேம் இஸ் VIT அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ஹர்ஷா அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. இப்போது இதை நான் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். லைக் சூப்பர் கீவேர்டை கொடுத்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்து 2 பேஸ் கிளாஸ் இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ளே CLG அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நேமை கொடுத்து இப்போ இதை நான் வந்து டிரைவ் கிளாஸாக மாற்றிட்டேன். இப்போது இந்த பேஸ் கிளாஸ்க்குள்ளே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது காலேஜ் நேம் இஸ் VIT அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிரைவ் கிளாஸ்க்குள்ளே வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கீவேர்டை கொடுத்து ஆக்சஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னா இதுக்குள்ளே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழேயும் வர வச்சுக்கலாம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மேலேயும் வர வச்சுக்கலாம். லைக் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு நான் சூப்பர் கீவேர்டை கொடுத்துட்டு அந்த மெத்தட் நேம் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என் நேம் ஸ்டூடெண்ட் நேம் இஸ் என் நேம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜ் நேம் பிரிண்ட் ஆகும். இதுவே நான் மேலே கொடுத்துக்கிறேன், காலேஜ் நேம் இதை கொடுத்துக்கிட்டு கீழே வந்து நேம் கொடுத்துக்கிறேன்னா அதுக்காக நான் மேலே கீழே எங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நான் கீழே கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் இப்போது நான் வந்து கிளாஸ் அதாவது பேஸ் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எந்த மெத்தட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டீட்டெயில்ஸ் தவிர வேறு எது வேணால் இருக்கலாம், டீட்டெயில்ஸ் இருக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஃபங்க்ஷனை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அதை வந்து இடத்துல கொடுக்கணும். லைக் இப்போ நான் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். S1 ஈக்குவல் டு டேரெக்டாக டிரைவ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது S1 டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் நேமை கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நான் என் நேமை கொடுக்க போகிறேன், ஹர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரன் பண்ணேன்னா ஸ்டூடெண்ட் நேம் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ஹர்ஷா அப்படின்னு வந்துடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் சூப்பர் டாட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இது வந்து இங்கே வந்துடுச்சு. இதை தான் வந்து சூப்பர் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஓகே. இப்போ உங்களுக்கு சூப்பர் கீவேர்டு எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.